Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.4 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.4 வந்து பேஜ் நம்பர் 109ல இருக்கு. அதில் வந்து நம்ம இப்போ 8வது கணக்கு பார்க்கணும். சரிங்களா? x minus y equal to 5 மற்றும் xy equal to 14 எனில் x cube minus y cube இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு x minus yக்கு 5 மதிப்பு கொடுத்துட்டாங்க, xyக்கு 14 மதிப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? x cube minus y cube உடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த கணக்கு போட்டுடலாமா? இப்போ நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு எதில் கொடுத்துருக்காங்க? கியூப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கியூப்ல வர ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம். பேஜ் நம்பர் 108ல் கீழே இருக்கு பாருங்க. x cube minus y cube equal to x minus y cube plus 3xy x minus y. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கணக்கு பண்ணணும். சரிங்களா? போட்டுடலாமா? பாருங்க, நான் எழுதியிருக்கேன். x minus y equal to 5, xy equal to 14, x cube minus y cube என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவை எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் பிரதியிட்டுலாமா? x minus yக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கணக்கில் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 the whole cube. அடுத்தது 3, xyக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 14 இங்கே பிரதியிட்டுணும். அடுத்தது x minus yக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 5 வந்து இங்கே பிரதியிட்டுணும். அவ்வளோதான். இப்போ 5 வந்து நம்ம எத்தனை தடவை பெருக்குவோம்? 3 தடவை பெருக்கணும். 5 3 தடவை பெருக்குனா எத்தனை வரும்? 5 25, 25 5 என்ன நமக்கு? 125 ப்ளஸ் அதே மாதிரி 14யும் 3யும் பெருக்கணும். 3 × 14 போட்டுடலாமா? அப்போ போட்டோம் அப்படின்னா 4 3 12 1 1 3 1 4 42 இன்ட்டு இந்த 5யும் பெருக்கணும் இல்லையா? அப்போ I 2 10 I 4 20 20 1 21. அப்போது 210. இப்போ 125யும் 210யும் என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டிடலாமா? அப்போ 0 5 5 1 2 3 2 1 3. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 335. x cube minus y cube ஆன்சர் என்ன? 335. ஸோ இதோடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 9வது கணக்கு. a plus 1 by a equal to 6 எனில் a cube plus 1 by a cube இன் மதிப்பு காண்க. அதாவது வந்து நமக்கு a plus 1 by aக்கு 6 மதிப்பு கொடுத்துட்டாங்க. நமக்கு எதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? a cube plus 1 by a cubeக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது கியூப்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஃபார்முலாவும் எதில் தான் வரணும்? கியூப்ல தான் வரணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு எங்கே வரும் தெரியுங்களா? பேஜ் நம்பர் 108ல் இங்கே இருக்குது பாருங்கள். x cube plus y cube equal to x plus y cube minus 3x x plus y. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கணக்கு இப்போ போடணும். சரிங்களா? போட்டுடலாமா? பாருங்கள், நான் கணக்கு எழுதியிருக்கேன். a plus 1 by equal to 6, a cube plus 1 by a cube equal to நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதனால கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். இதோடைய ஃபார்முலா வந்து x cube plus y cube equal to x plus y cube minus 3xy x plus y. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு x வந்து a, y வந்து நமக்கு என்ன? 1 by a. ஸோ x aன்னு போட்டிருக்கேன், y வந்து 1 by aன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த xயும் yயும் நம்ம இந்த ஃபார்முலா பிரதியிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். x வந்து நமக்கு என்ன? a plus y வந்து என்ன? 1 by a the whole cube minus 3. x வந்து நமக்கு என்ன? a. y வந்து 1 by a. அடுத்தது x வந்து a plus y வந்து 1 by a. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இதை பார்க்கணும். a plus 1 by aக்கு நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன? 6ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், a plus 1 by equal to 6. அதே தான் இங்கேயும் இருக்குது. அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல இந்த 6 வந்து நம்ம என்ன பண்ணணும்? பிரதியிடணும். அப்போது கியூப் மைனஸ், இப்போ அடுத்தது இது பார்க்கணும். ஏக்கும் நமக்கு என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? நமக்கு 3ன்னு இருக்குது. அடுத்தது a plus 1 by aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன? 6. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு பண்ணணும்? 6ன்னு பிரதியிடணும். இப்போ 6 வந்து நம்ம 3 தடவை பெருக்கணும். 6 6 36, 36 6 எவ்வளோ நமக்கு? 216 மைனஸ் 3 எவ்வளோ? 18. சரிங்களா? இப்போ 216லேருந்து 18 என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போது 18 கழிச்சோம் அப்படின்னா 6லேருந்து 8 போகாது. அப்போ 21லேருந்து நம்ம 1 கடன் வாங்கினோன்னா இங்கே 20 ஆகிடும். இங்கே 16. 16லேருந்து 8 போச்சுன்னா 8, 20லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ? 19. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 198. அப்போது a cube plus 1 by a cube உடைய மதிப்பு என்ன நமக்கு? 198. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ இங்கே 198ன்னு போட்டுடலாமா? அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 10வது கணக்கு பார்க்கலாமா?
x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 23 எனில் x ப்ளஸ் 1/x மற்றும் x கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு 23 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், நான் அந்த கணக்கு எழுதியிருக்கேன். x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 23, x ப்ளஸ் 1/x கண்டுபிடிக்கணும், x கியூப் ப்ளஸ் 1/x கியூபையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கலாமா? x ப்ளஸ் 1/x. ஸோ நமக்கு ஃபார்முலா எடுக்கும்போது ஸ்கொயர் அப்படி இல்லைனா கியூப் இருந்தால் தானே நம்ம ஃபார்முலா எடுத்து பண்ண முடியும். அப்போ இங்கே எதுவுமே இல்லை, ஸ்கொயர் இல்லை, கியூப்னு இல்லை. அப்போ நம்ம ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அப்போ x ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம எழுதலாம். x plus y the whole square equal to x square plus y square plus 2xy. ஸோ இந்த ஃபார்முலா தானே வரும் நமக்கு ஸ்கொயரில் போட்டால். அப்போது இதில் நமக்கு x எது எடுத்துப்போம்? இது எக்ஸாக எடுப்போம், y வந்து நம்ம 1/xஆக எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ x is equal to x, y is equal to 1/x. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டுட்டு ஆன்சர் கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாமா? x ஸ்கொயருக்கு வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயருக்கு வந்து என்ன இருக்குது? 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2க்கு இந்த x இருக்குது, yக்கு வந்து 1/x இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை பார்க்கணும் இல்லையா? x ப்ளஸ் y இதுக்கும் நம்ம அதே மாதிரி பிரதிடணும். எக்ஸுக்கு வந்து x இருக்குது, yக்கு வந்து 1/x இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ எக்ஸோடைய மதிப்பை பிரதியிட்டாச்சு, yக்கு வந்து yயோட மதிப்பை பிரதியிட்டு நம்ம கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா x ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம 2 தடவை பெருக்கினா நமக்கு என்ன? எக்ஸ் ஸ்கொயர் தான். அடுத்தது 1 வந்து நம்ம 2 தடவை பெருக்கினாலும் 1 தான், எக்ஸை வந்து 2 தடவை பெருக்கினா நமக்கு என்ன? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது இதை பார்க்கணும். இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் நம்ம கேன்சல் கொடுத்துடலாமா? அப்போ மீதி என்ன இருக்குது? 2 × 1 தான் இருக்குது. அப்போ 2 என்ன? நமக்கு 2. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது x plus 1/x the whole square equal to, ஸோ இங்கே பாருங்கள் x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு நமக்கு வந்து கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்க? மதிப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டில் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 23 இருக்கு இல்லையா? ஸோ இந்த மதிப்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பிரதியிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது 23 + 2 அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்? x ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 23யும் 2யும் கூட்டினா எவ்வளோ? 25. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துடும். அப்போ x ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்கொயர் நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவா வரும்? ரூட்டாக வரும். அப்போ 25. புரியுதுங்களா? இந்த ஸ்கொயர் வந்து இங்கே ரூட்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது எப்படி போடுவீங்க? x by 1/x ஈக்குவல் டு, இந்த ரூட் 25 வந்து நம்ம எப்படி எடுப்போம்? எத்தனை தடவை சொன்னால் நமக்கு 25? ஐஎன்ஜி தானே 25. அப்போது ஐஎன்ஜி 25. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு x ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு, இந்த ரூட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2 5க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 5 எடுப்போம். சரிங்களா? ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 5க்கு ஒரு 5 எடுப்போம் இல்லையா? இப்போ இந்த ரூட் வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸாக வந்துடும். அவ்வளோதான். அப்போ x ப்ளஸ் 1/x உடைய மதிப்பு என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா x கியூப் ப்ளஸ் 1/x கியூபுடைய மதிப்பு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா x ப்ளஸ் 1/xக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? x கியூப் ப்ளஸ் 1/x கியூபை தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பண்ணணும். சரிங்களா? இப்போ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். x கியூப் ப்ளஸ் 1/x கியூப்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த ப்ளஸ் 5 அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் 2 தடவை பிரதியிடணும். சரிங்களா? அதாவது வந்து ப்ளஸ் 5 ஒரு தடவை பிரதியிடணும், மைனஸ் 5 வந்து நம்ம என்ன பண்ணணும்? பிரதியிடணும். சரிங்களா? பிரதியிடுக. ஸோ அப்போ நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எடுத்துகிட்டு ப்ளஸ் 5 ஒரு தடவை பிரதியிடணும், மைனஸ் 5 வந்து நம்ம ஒரு தடவை பிரதியிடணும். அது பண்ணிடலாமா? பாருங்கள், நம்ம இந்த ஃபார்முலா கியூபுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? x கியூப் ப்ளஸ் y கியூப் ஈக்குவல் டு x ப்ளஸ் y கியூப் மைனஸ் 3xy x ப்ளஸ் y தானே எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம x ப்ளஸ் 5 வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து பிரதியிடணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம x எதுவாக எடுப்போம்? x வந்து இந்த x எடுப்போம், yக்கு வந்து இந்த 1/xன்னு எடுப்போம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு x, yக்கு வந்து 1/x. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த xையும் yயும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதியிடணும். இப்போ பாருங்கள்,
எக்ஸ் கியூபுக்கு என்ன இருக்குது, நமக்கு இங்கே எக்ஸ் இருக்குது. ஒய்க்கு என்ன இருக்குது, 1/x இருக்குது. அப்போது கியூப். சரிங்களா? அடுத்தது எக்ஸ்க்கு என்ன இருக்குது, எக்ஸுன்னு இருக்குது. ஒய்க்கு என்ன இருக்குது, 1/xன்னு இருக்குது. த ஹோல் கியூப் மைனஸ் 3. எக்ஸுக்கு வந்து எக்ஸுன்னு இருக்குது, ஒய்க்கு வந்து 1/xன்னு இருக்குது. அடுத்தது எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வந்து 1/x. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போது அடுத்த ஸ்டெப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதை பார்க்கணும் நம்ம. இப்போ இது வந்து நமக்கு என்னவா இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் கியூப். எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கண்டுபிடிச்சிருந்தோமோ அதை பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கண்டுபிடிச்சிருந்தோம்ல. இப்போ நம்ம ப்ளஸ் 5 தானே பிரதியிட போகிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னு வரும், 5ன்னு வரும். சரிங்களா? 5 த ஹோல் கியூப் மைனஸ். இப்போ இதை பார்க்கணும். அடுத்தது எக்ஸுக்கும் நமக்கு என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 5 தானே கண்டுபிடிச்சிருந்தோம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம 5 வந்து போடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் இஸ் ஈக்குவல் டு 5 வந்து 3 தடவை பெருக்கணும். 5 25, 25 எவ்வளோ, 125 மைனஸ் 3 எவ்வளோ, 15. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபோடைய மதிப்பு என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். 125லேருந்து 15 நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 5லேருந்து 5 போச்சுன்னா 0, 2லேருந்து 1 போச்சுன்னா 1, மீதி 1. அப்போ 110. இது வந்து நமக்கு ப்ளஸ். சரிங்களா? ப்ளஸ் 110. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ் 5 வந்து இதில் பிரதியிட்டுட்டு ப்ளஸ் 5 வந்து நம்ம பிரதியிட்டுட்டு 110ன்னு கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது என்ன பண்ணணும், மைனஸ் 5 பிரதியிடணும் இல்லையா, இதே ஃபார்முலாவில். ஸோ மைனஸ் 5 பிரதியிடலாமா? அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் மைனஸ் 5 பிரதியிடுக. சரிங்களா? பிரதியிட. ஸோ பிரதியிடலாமா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா எழுதுவோம். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரிங்களா? இப்போது எக்ஸ் வந்து நமக்கு என்ன, எக்ஸ் கியூப், ஒய் வந்து 1/x. அப்போ அதை எடுத்துக்கலாமா? எக்ஸ் வந்து எக்ஸ், ஒய் வந்து நமக்கு என்ன, 1/x. ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வருவோம். அப்போ எக்ஸுக்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஒய்க்கு வந்து 1/x இருக்குது. கியூப் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வந்து எக்ஸ் இருக்குது, ஒய்க்கு வந்து 1/x த ஹோல் கியூப் மைனஸ் 3. எக்ஸுக்கு எக்ஸ், ஒய்க்கு வந்து 1/x. எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வந்து என்ன இருக்குது, 1/x. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் கியூப் ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், ஆன்சர் மைனஸ் 5 தானே. இப்போது நம்ம ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு நம்ம ப்ளஸ் 5 வந்து முதல்ல பிரதியிட்டோம். இப்போ நம்ம என்ன போட்டுட்ருக்கோம், மைனஸ் 5 தானே. அப்போது இங்கே என்ன வரும் நமக்கு, மைனஸ் 5. ஸோ இந்த மைனஸ் 5 நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பிரதியிடுவோம். அப்போ கியூப் மைனஸ் இங்கே இதை பார்க்கணும், எக்ஸுக்கும் நமக்கு என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, 3. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு இருக்குது. ஸோ இதுக்கு இங்கே என்ன போடுவீங்க, நம்ம மைனஸ் 5 தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் மைனஸ் 5 போடணும். சரிங்களா? இப்போது 5 வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 தடவை பெருக்கணும். அப்போ 5 25, 25 என்னது, 125 மைனஸ் 125. சரிங்களா? ஏன்னா 3 மைனஸ் 5 வரும். அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஓகேவா? மைனஸ் 3 எவ்வளோ நமக்கு, 15. மைனஸ் மைனஸ் என்ன, மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ். ஓகேவா? அப்போ 3 15. இப்போ 125லேருந்து நம்ம 15 என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிச்சிடலாமா? 5லேருந்து 5 போச்சுன்னா 0, 2லேருந்து 1 போச்சுன்னா 1, 1. அவ்வளோதான். இப்போது பெரிய நம்பரோட குறி என்ன, மைனஸ் 110. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1x த ஹோல் கியூபோடைய ஆன்சர் என்ன, மைனஸ் 110. சரிங்களா? இப்போது நமக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1x கியூபுக்கு ப்ளஸ் 110 கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் 110 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் ப்ளஸ் 1x கியூப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 110 அப்படின்னு எழுதுவீங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த கணக்கை நீங்கள் 1க்கு 4 முறை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னவாகும், புரியும். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா?
பாருங்க 11வது கணக்கு y minus 1 by y the whole cube equal to 27 எனில் y cube minus 1 by y cube இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க, y minus 1 by y cubeக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, y cube minus 1 by y cubeக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணுமா. ஸோ நமக்கு ஃபார்முலா எப்படி வரும், க்யூப்பில் வர மாதிரி ஃபார்முலா வரும். ஸோ நம்ம எழுதிடலாமா ஃபார்முலாவை. சரி, ஓகே. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், y மைனஸ் 1 பை க்யூப்க்கு 27 என்ன கண்டுபிடிக்கணும், y க்யூப் மைனஸ் 1 பை y க்யூபுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்போது y மைனஸ் 1 பை y the whole cube equal to 27, சரிங்களா. இப்போது அடுத்தது y மைனஸ் 1 பை y the whole cube equal to இந்த 27 நீங்கள் எத்தனை தடவை போட்டால் 27 வரும், 3 3 9 9 3 27 பாருங்கள், 3 3 9 9 3 27 தானே. அப்போ நீங்கள் இது எப்படி எழுதுவீங்க, 27 3 3 9 9 3 27 3 பவர் ஆஃப் 3ன்னு எழுதுவீங்க, சரிங்களா. இப்போ இந்த 3க்கும் இந்த 3க்கும் என்னவாயிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன, y மைனஸ் 1 பை y ஈக்குவல் டு 3, சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு இதோடைய ஆன்சர். அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கணும், y cube மைனஸ் 1 பை y cube, இதை தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை பார்த்துடலாமா. அப்போது y cube மைனஸ் 1 பை y cube ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்யூபுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், x cube மைனஸ் y cube ஈக்குவல் டு x மைனஸ் y cube ப்ளஸ் 3xy x மைனஸ் y. ஸோ இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம், நம்ம போன சம்லலாம் இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு x வந்து y வந்து 1 பை y, சரிங்களா. அப்போ 1 பை y, அப்போ தனியாக இது எழுதியாச்சு. இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம், சரிங்களா. எக்ஸ் க்யூபுக்கு நமக்கு என்ன, y க்யூப் மைனஸ் y க்யூபுக்கு என்ன 1 பை y, சரிங்களா. அடுத்தது ஈக்குவல் டு எக்ஸுக்கு என்ன இருக்குது, y மைனஸ் ஒய்க்கு என்ன இருக்குது 1 பை y த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3, எக்ஸுக்கு வந்து y, ஒய்க்கு வந்து 1 பை y, எக்ஸ்க்கு வந்து y மைனஸ் 1 பை y, அவ்வளோதான், சரிங்களா. இப்போ அடுத்தது y மைனஸ் 1 பை yக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம், லாஸ்ட்டாக 3 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 3 வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பிரதியிடணும். அப்போ பிரதியிட்டால் 3 பவர் ஆஃப் 3. அடுத்தது இந்த 3 y இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் கொடுத்துருக்கலாம்ல yக்கும் yக்கும். அப்போ மீதி பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 இருக்கும். அடுத்தது y மைனஸ் 1 பை yன்னு இருக்குது. என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், நம்ம மதிப்பு 3 தானே கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், 3ன்னு போடுவோம். இப்போ 3 வந்து நம்ம 3 தடவை என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 3 3 9 9 3 என்ன 27 ப்ளஸ் அடுத்தது 3 3 9. இப்போது நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும், 27யும் 9யும் கூட்டினா என்ன 36. அப்போது y க்யூப் மைனஸ் 1 பை y க்யூபுடைய ஆன்சர் என்ன நமக்கு 36, அவ்வளோதான். புரியுதுங்களா. ஸோ ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சம்ஸ் எல்லாம் கிளியராக போட முடியும், சரிங்களா. ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.